السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கருணையை தண்ணீரில் கடமையாக்கிக் கொண்ட எல்லாம் வல்ல ஏழை இறைவனாகிய சம வல்லமை படைத்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சத்திய மார்க்கமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நன்மக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினத்தின் இந்த ஜும்மா உரையிலே அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆனின் போதனைகளாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபதேசங்களாகவும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால், உறவுகளை பேணி வாழக்கூடிய நிலையும் அந்த உறவுகளை தவிர்த்து வாழக்கூடிய சூழ்நிலையும் என்ற நிலையில் இன்றைய தினம் நாம் செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். உறவுகளை பேணி வாழும்போது ஒரு மனிதன் எது மாதிரியான நிலைப்பாடுகளை அவன் கைக்கொள்ள வேண்டும், உறவுகளை தவிர்த்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அந்த தவிர்த்து வாழுதல் என்ற நிலை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், அப்படி தவிர்த்து வாழக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முஸ்லிம் எது மாதிரியான அணுகுமுறைகளை அவர்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சத்தியமார்க்கம் இஸ்லாம் மிக அழகான முறையில், தெல்ல தெளிவான முறையில் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றது. காரணம், உறவுகள் இல்லாத மனிதனே இல்லை. ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உறவுகள் என்பது அவனுக்கு அமைந்துவிடும். ஒரு மனிதன் பிறக்கும் போதே தாய் தந்தை என்ற பெற்றோர் என்ற உறவை கொண்டுதான் பிறக்கின்றான். அவனுடைய பெற்றோர்களுக்கு இன்னும் பிள்ளைகள் இருந்தால் சகோதர சகோதரிகள் என்ற உறவை கொண்டு பிறக்கின்றான். அவனுடைய பெற்றோர்களுக்கு அவர்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் இருந்தால் அந்த உறவுகள் அனைத்தும் இங்க பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அமைந்துவிடும். அவன் விரும்புகின்றானோ விரும்பவில்லையோ, ஏற்றுக்கொள்கின்றானோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உறவுகள் என்பது கட்டாயமாக அமைந்துவிடும். உறவுகள் இல்லாமல் மனித வாழ்க்கை கிடையாது. பெற்றோர் என்ற உறவு, சகோதர சகோதரிகள் என்ற உறவு, தந்தையின் சகோதர சகோதரிகள் அவருடைய பிள்ளைகள் என்ற உறவு, தாயின் சகோதர சகோதரி அவருடைய பிள்ளைகள் என்ற உறவு, இது போல தந்தையின் வழி உறவு, தாயின் வழி உறவு, இருமண பந்தங்களின் மூலம் ஏற்படுகின்ற உறவு, இப்படி உறவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிழைந்த நிலையில் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆக உறவுகள் இல்லை, எனக்கு உறவுகள் தேவையில்லை, உறவுகள் இல்லாமல் நான் வாழ்ந்துவிட முடியும் என்று யாராவது ஒரு மனிதன் சொன்னான் என்றால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான் என்றுதான் அர்த்தம். ஆக உறவுகள் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை. இந்த உறவுகளிலேயே தேடி வாழக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது, அவர்களை தவிர்த்து சண்டையிட்டு வாழக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அந்த மனிதர்கள் எல்லா உறவுகளையும் தேடிய நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமா கிடையாதுங்க. உறவுகள் சிலது நெருக்கமான உறவாக இருக்கும், சிலது தூரமான உறவாக இருக்கும். அந்த உறவுகளை சண்டையிட்டுக் கொண்டு தவிர்த்து பிரிந்து வாழக்கூடிய நிலையும் இருக்கும். இதெல்லாம் நாம் மறுக்க முடியாது. ஆனால் பிரிந்து வாழ்வதும் உண்டு, தேடி வாழ்வதும் உண்டு. இந்த ரெண்டு சூழ்நிலையிலும் இஸ்லாம் வைக்கக்கூடிய அந்த வழிமுறை என்ன என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சில உறவுகளை தவிர்த்து சில உறவுகள் வேண்டாம் என்று நாம் வாழக்கூடிய ஒதுங்கி வாழக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாம் இந்த உறவை பேர சொல்லுகின்ற
வலியுறுத்துகின்ற செய்திகள் குர்ஆனிலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளும் சரி, அந்த தாக்கத்தை நாம் படிக்கும் போது எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் மனதில் ஒரு சஞ்சலம் சங்கடம் வருங்க. ஏன்னா குர்ஆன் இப்படி வலியுறுத்துகிறது, உறவை பேணி வாழ சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்களே, நாம் இப்படி உறவை பேணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்ற அந்த மனதில் உறுத்தலும் சஞ்சலங்களும் இல்லாத மனிதனே இல்லை என்று சொல்லலாம். அப்ப அந்த சஞ்சலங்கள் வரும்போது நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நாம் செய்வது சரிதானா, இப்படி உறவை பேணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, மாற்றம் இப்படி சொல்கிறதே, நாம் அதற்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றோமா என்ற சஞ்சலங்கள் வரும்போது என்ன தீரும் என்பதைத்தான் நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புடன் உள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உரை முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உறவை தவிர்த்து, சில உறவுகளை தவிர்த்து வாழக்கூடிய சூழ்நிலை என்று வரும்போது இஸ்லாம் எந்த அளவுரை அதற்கு வைக்கிறது. ஏன்னா உறவை தவிர்த்து வாழ்வது என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா மறுமையில் அதற்கு பெரிய ஒரு பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் உறவை பேணி வாழக்கூடிய சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோம்னா சொர்க்கமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. எவனவன் உறவை தெரிந்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கத்தை அல்லாஹ் அறாமாக்கி விட்டான் என்று சொல்லக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்ப முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உறவை தவிர்த்து, சில உறவுகளை தவிர்த்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த தவிர்த்தல் என்பது எதற்காக, எந்த காரணத்திற்காக இருக்க வேண்டும் என்று பார்த்தோமானால், எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்தை பின்பற்றுவர்களும் அவர்களிடத்தில் இல்லாத இந்த உறவுகள் குறித்து, உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய, தவிர்த்து வாழக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்குது. ஏனென்றால் மற்ற மார்க்கம், மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் பாருங்க, அவர்களும் உறவை பிரிந்து வாழ்வார்கள், சண்டையிட்டு வாழ்வார்கள். அந்த காரணங்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் ஒரு காரணம் இருக்கும். சொத்து பிரச்சனை காரணமா இருக்கும், தகுந்த மரியாதை கொடுக்கவில்லை என்ற காரணமாக இருக்கும். இப்ப அந்த காரணங்களை சொன்னால் பெரிதாக ஒரு பட்டியலை அடுக்கிக் கொண்டு போகலாம். இப்படிப்பட்ட காரணம் நம்மிடத்திலும் உண்டு. அப்ப அவர்களிடத்திலே இல்ல, இந்த காரணத்தால் அவர்கள் பிரிந்து வாழ்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எதற்காக ஒரு மனிதன் சில உறவுகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு காரணத்தை தான் முன்வைக்கிறது. ஒரே ஒரு காரணத்தை தான் முன்வைக்கிறது. இதை தவிர வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு உறவை பிரிந்து வாழவே கூடாது என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறது. அந்த ஒரு காரணம் என்ன என்பதை நாம் இந்த அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குறானிலே பார்த்தோமானால் அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட என்னுடைய மக்களே, என்னுடைய அடியார்களே, லா தத்தஹிது ஆபாக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா. அல்லாஹ் தெளிவா சொல்றான், உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் சகோதரர்களையும் உங்களுடைய உற்ற நண்பர்களாக, பாதுகாவலர்களாக, ஆதரவாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். முதல்ல அல்ல கட்டளப்படுறான். முதல்ல ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அழகா சொன்னா ஆவாருக்கும் உங்கள் பெற்றோர்கள், எவ்வாறுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் யாரை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எப்பொழுது என்றால் குப்ர அலல் ஈமான். அல்லாஹ் தெளிவா சொல்றான், நம்பிக்கை என் மீது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ஈமானை விட குப்ரை, நிராகரிப்பை விரும்புவதால் அவர்கள் ஆகிவிட்டால் அவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். முதல் காரணத்தை அல்லாஹ் வைக்கிறான். அடுத்தது அதை என்ன சொன்னான், இன்கும் அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொண்டு உலக உணவாகும், இவர்கள் தான் அநியாயக்காரர்கள். அப்ப எது நல்ல பெற்றோரை மறுத்து நம்ம சொல்லிக் கொண்டு வர பாருங்க. முதல்ல பெற்றோரை விட ஒரு உறவு வேண்டுமாங்க, பெற்றோரை விட முதன்மையான உறவு என்ன இருக்கு? அல்ல அறிக்கை சொல்றான், அந்த பெற்றோர்கள் உங்களுடைய அவர்கள் இறை நிராகரிப்பை விரும்பிவிட்டால் இங்க நாம ஒரு கவனத்தில் கொள்ளலாங்க, கவனத்தில் கொள்ள வேண்டும். சொந்தம் என்பது வேறு, பழகுவது, அதாவது கடமைகளை செய்வது என்பதும் பழக்க வழக்கம் என்பதும் வேறுங்க. நாம இதை ஒன்றாலே சொல்லி இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய பெற்றோர்கள் குப்பூர்ல இருக்காங்க, இதை வைக்கக்கூடியவங்க இருக்காங்க, அதனால அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கொண்டு வர முடியாது. இதுல என சொல்லக்கூடிய செய்தியை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அங்கு கொண்டு வர முடியாது. உறவு ரத்த வந்த உறவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கடமைகள் என்பது வேறு, மற்றவர்கள் கடமைகள் என்பது வேறு.
இருக்கிறது. இது ரெண்டு இஸ்லாம் அழகாக நம்ம சொல்ல வரோம் சார். அதனால வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. இன்னும் அல்ல சொல்றா லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாத்தூன மன் ஹதல்லாஹு வ ரசூலஹு. அல்லாஹ்வையும் இறுதி நாளில் நம்பக்கூடிய சமூகத்தினராக நீங்கள் இருந்தால், அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வை நம்புறீங்களா, மறுமையை நம்புறீங்களா? அப்படி நீங்கள் நம்பினால் அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் யாரெல்லாம் படைத்துக் கொண்டார்களோ, யாரெல்லாம் நேசர்களாக எடுத்துக் கொள்ளவில்லையோ அவர்களை நீங்கள் நேசிக்க கூடாது. அதான் தெளிவா சொல்லிட்டாக்கா. அதுல எந்த அளவுக்கு சொல்றாங்க, யாருன்னு நிச்சயப்படுறா வளவுக்கான ஆவாகும். உங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவனாகும் தங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவன் எதுவானவும் உங்கள் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவன் அங்கீகரத்தவும் அவர்கள் தங்கள் குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தையும். என்ன அவருக்கு காரணம், அவர்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் தவிர்த்து வாழும்போது உங்கள் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டார். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இதை நம்ம அழகா புரிஞ்சுக்கணும். தவறான வழியை எடுத்துக்க கூடாது. இந்த அளவுக்கு குரான் சொல்ல உடனே பெற்றோர் தேவையில்லை, என் சகோதரர் தேவையில்லை, இப்படி சொல்லி ஒதுக்கிக் கொள்ளக்கூடாது. முழுமையாக இதை கவனிக்க வேண்டும் நாம். ஏனென்றால் இன்னும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க பாருங்க. முஸ்லீம்ல 366வது அறிந்து அமரதின் அறிவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த செய்தியை சொல்றாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களிடத்திலே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், இன்னாரின் தந்தையின் குடும்பத்தினர், தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்றாங்க. என்னுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க, இவர்கள் என் நேசர்கள் அல்ல. எவ்வளவு அழகா சொல்றாங்க. என் நேசர்கள் அல்ல, என் நேசர்கள் என்னுடைய உறவினர்கள் யாரில் அல்லாஹ்வும் நல்ல இறை நம்பிக்கையாளர்களும் தான் என்னுடைய உறவினர்கள் என்று அல்லாஹ்வை கூட இதை ஒளிவு மறைவின்றி பகிரங்கமாக கூறுவதை நான் கேட்கிறேன். நான் சொல்றேன், சும்மா ஒழிச்சு மறைச்ச சொல்ல, பகிரங்கமாக கூறுவதை நான் கேட்டேன். இந்த செய்தியை பார்க்கிறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மறுமையில் மிக கடுமையான ஒரு நாள். மக்கள் எல்லாம் கடும் காலத்தில் கடும் அந்த வெயிலின் அந்த சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவுடன் சந்திக்கக்கூடிய அந்த கடுமையான நிலையில், கடுமையான நாளில் அல்லாஹ் 7 பிரிவினருக்கு நிழல் தருவதாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 7 பிரிவினரில் ஒரு பிரிவினர் யாருன்னா, அல்லாஹ்வுக்காகவே நட்பு கொண்டு அல்லாஹ்வுக்காகவே தெரிந்த இருவர். இதையே நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்காக தான் உறவு. அல்லாஹ்வை நீ நேசிக்கவில்லையா, அவருக்கு மாற்றமான இருக்கிறையா, இந்த உறவை நான் தவிர்த்து வாழ்கிறேன் என்ன. இது அல்லாஹ்வுடைய அந்த நிலைமையை தரலாம் அப்படின்னா இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த விஷயங்கள்லாம் வச்சு நாம் பார்க்கும்போது எந்த இடத்தில் நாம் உறவை, அந்த உறவை தந்த போட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, உறவு இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தவிர்த்து வாழக்கூடிய சில காலம் அப்படிதான் இதை சொல்ல வேண்டும். அவர்களை தவிர்த்து, ஏனென்றால் தான் செய்வது தவறு என்பதை அந்த உறவுகள் உணர்ந்து விட்டால் அவர்களுக்கு உறவு பாராட்டக்கூடிய முதல் ஆட்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதை நிரந்தரம் என்று நினைக்கக்கூடாது. அந்த அளவிற்கு அவர்களை தவிர்த்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர, இந்த ஒரு காரணத்தை தவிர உறவுகளை பிரிந்து வாழ்வதற்கோ உறவுகளுடன் சண்டையிட்டு வாழ்வதற்கோ அந்த வாழ்க்கையை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் பல காலத்துக்கு நீங்க பார்க்கிறோம். நீங்க பார்க்கிறவங்க நெருங்கியவர்கள், அண்ணன் தம்பி ஒரே தாய் தந்தத்தில் பிறந்தவர்கள் 10 வருடம் 20 வருடம் சண்டையாக இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அடுத்த தலைமுறையில் தொடர்கிறது. அவர்களோட போயிருக்கிறார் என்றால் அவர்களுடைய பிள்ளைகள் எங்கே தன்னுடைய தந்தைக்கு இருக்கிற விசுவாசமாக நினைத்துக் கொண்டு இந்த உறவு இந்த சண்டையை அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க, எங்களுடைய தாய் தந்தை காலத்திலிருந்து சண்டை அனுப்புறாங்க, நான் பேசுறது, நாங்களும் பேசுறது இல்லை. எவ்வளவு பெரிய தவறு இது, எவ்வளவு பெரிய தவறு. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோமா இல்லையா? இது போன்ற காரியங்களை முன்வைக்கும் போது இந்த மாதிரியான காரணங்களுக்கு இருந்து வரைத்தான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றது. அவர்கள் அல்லாஹ்வோடு, இதே நம்ம விரிவாக பார்க்கிறோம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வை தூதரையும் நேசிப்பவர்களா இல்லை என்றால் உறவை வைத்துக் கொள்ளாதீர்களா? எப்படி அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு அழகான ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம அல்லாஹ்வை தூதர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை தூதர் அவர்கள் ஒரு முறை நம்மளாம் தெரிஞ்ச அதிர்ஷ்டம், ரொம்ப பிரபலமான அதிர்ஷ்டம், பிரபலமான செய்தி. ஆனா நம்ம அந்த கோணத்துல யோசிக்கணும்.
உணவை பேருதல் என்பது என்னங்க? இது மாதிரி சம்பவங்கள் தானே. விருந்துக்கு அழைப்பது, நல்லது கெட்டதுக்கு கூப்பிட்டு ஒன்று இருப்பது, இதான உணவு என்பது, இதான உணவு என்பது. அப்ப அவன் மகளால் தந்தையை சாப்பாட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி மகள் வீட்டுக்கு போறாங்க. போய் அந்த உள்ள நுழையும் போது பார்த்தா வெளியில் நெருடலான ஒரு விஷயத்தை பார்க்கிறாங்க. மார்க்கத்திற்கு நெருடலான ஒரு விஷயம், உருவப்படங்கள் உள்ள ஒரு சிலைக்கிலே வீட்டு வாசலே தொங்கவிடப்பட்டது. இது ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்த்தா என்ன செய்வோம்? அந்த கீழே நாம உள்ள போயிடும் சாப்பிடுறதுக்கு, அதான் செய்வோம். ஆனா அந்த நெருடலை ரசூலுல்லாஹி உணர்றாங்க. அவன் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதால் உணர்றாங்க. பார்க்கிறாங்க, வீட்டினுடைய அந்த வாசல் நிலைப்படியிலேயே சில உருவப்படங்களோட சிலைக்கிலே தொங்குது. ரசூலுல்லாஹி உடனே தெரிஞ்சுறாங்க. வீட்டுக்குள்ள போல எந்த ஏற்றுக்கொள்ளவில்லை, வந்து வருகிறார்கள். காரணம் கேட்கப்படி எதற்காக தெரிந்திருக்கிறீர்கள்? சொல்கிறார்கள், வீட்டில் ஒரு திரைச்சிலை, உருவப்படம் உள்ள திரைச்சிலை இருந்தது. உருவப்படம் உள்ள திரைச்சிலை இருக்கக்கூடிய வீட்டில், உருவப்படங்கள் உள்ள வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். மலக்குமார்கள் வராத இடத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் இல்லை, அல்லாஹ்வுடைய நேசமும் இல்லை. அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். இப்ப பாருங்க, இது நமக்கு சாதாரண செய்தியா தெரியுது. என்ன செஞ்சிருக்காங்க? அழைத்த விருதை மறுத்து வந்திருக்காங்க. என்ன உணவை மறுத்து வந்திருக்கிறார்கள்? என்ன காரணம் வைக்கிறாங்க? பெரிய காரணமா? பெரிய விஷயமா? இல்லை. மறுபடியும் அந்த தவறு திருத்திக் கொள்ளப்பட்டவர் திருத்திட்டு போறாங்க. அப்ப நம்ம பார்க்கணும், எந்த உணவு என்பது இது போல நிகழ்ச்சிகளை அனுசரிப்பதற்காக உணவு பேணப்படும். உணவு என்ன? உறவினர் 24 மணி நேரம் அவர் அப்படியே நம்ம முன்னே இருந்து அப்படியே இருக்கோம். அப்படி இல்லை. சில நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் நடத்தும் போது, சில நிகழ்வுகள் நடக்கும் போது அந்த இடத்தில் கலந்து கொண்டிருப்பதும் உணவை பேணுதல் இல்லையா? இப்ப இது போல நிகழ்வுகளில், இது போன்ற சம்பவங்களில் மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் நடக்கும் போது அங்கே நாம் இருக்கக்கூடாது, அதை நாம் கலந்து கொள்ளக்கூடாது. அந்த நாம் கலந்து கொள்ளாமல் இருப்பதை உணவை கொண்டு அவர்கள் தெளிவுபடுத்தினால் அப்போது நாம் அவர்களை தவிர்த்து வாழ வேண்டும். சொல்லுவாங்க, நான் ஒரு காரியம் நடத்த போறேன், ஒரு திருமணம் நடத்த போறேன், நம்ம அழைப்பாங்க. இன்னும் உதாரணத்துக்கு சொன்ன நம்மளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடத்த போகிறேன் வா என்று அழைப்பார்கள். அந்த திருமணம் என்பதும் அந்த நிகழ்வு என்பதும் மார்க்கத்திற்கு முற்றிலும் விரோதமா இருக்கும். நாம சொல்லுவோம், இது மார்க்கத்திற்கு விரோதமா இருக்கு, அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கும் கோபம் உண்டு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு, ஏன் செய்யுங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னா உறவை கொண்டு நம்மை பயமுறுத்துவார்கள், நம்மை நிர்பந்திப்பார்கள். அப்ப நீங்க வரலைன்னா உங்க உறவை எனக்கு தேவையில்லாமாங்க. அவ்வளவுதான். அவங்க தானே வேணாங்கிறாங்க. ஏன் எதை வச்சு சொல்றாங்க? அவங்களே சொல்றாங்க, இந்த உறவு தேவையில்லை, நீங்க வரமாட்டீங்களா, அப்புறம் உங்களுடைய இறப்பிற்கு கூட நாங்க வரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய காட்சியிலும் பார்க்கிறதா இல்லையா? உடனே ரசூலுல்லாஹி எப்படி திரும்பி வந்தார்களோ அதே போல வந்துட வேண்டியிருந்தாங்க. இல்ல அவங்க உறவு வேணாங்கிறாங்க, உறவு இல்லாம போயிடும், இறப்பிற்கு கூட வரமாட்டேன்னு சொல்றாங்க, அதனால நாம கலந்துக்கிட்டாங்க. அங்கே அல்லாவும் அல்லாவுடைய தூதரை நேசிப்பு என்பது இல்லை. அதை விட நாம் நம் மனைவியை ஏற்றுக்கொள் உறவுகளை முன்னிலைப்படுத்தி விட்டோம். அல்லாவுடைய தூதரை விட உறவுகளை முன்னிலைப்படுத்தி விட்டோம். இதான அளவு. எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை ஒரு நாம எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு விருந்துக்கு அழைக்கிறோம். ஒரு சாதாரணமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வு கூட இது போன்ற காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படி பாருங்க, ஒருத்தர் சைவ உணவு தான் சாப்பிடுவார், அசைவ உணவை சாப்பிட மாட்டாருன்னா அவரை வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தா அசைவ உணவை சமைச்சு வச்சுட்டு அவர் கூப்பிடுவான். சொல்லுங்க, ஒருத்தர் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாரு, அசைவ உணவு சாப்பிட மாட்டார், அவரை விருந்துக்கு அழைக்கிறீர்கள். நல்லா தெரியும் நமக்கு, அவர் அசைவ உணவு சாப்பிட மாட்டார், சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாரு. அது அவருடைய என்ன ஏதோ காரணம் இருக்கும். அப்படி விருந்துக்கு அவரை அழைக்கும் போது அசைவ உணவு பழக்கி வச்சு போய் நீங்க சாப்பிடுன்னு சொன்னா அவர் நிர்பந்தப்படுத்துறதா இல்லையா? நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு அவர் எழுந்து போனா அப்ப போயிட்டு போனோம்னா செய்த தவறு யாரு? அவர் சாப்பிட மாட்டார் என்று தெரிந்தும் அசைவ உணவை சமைக்கிறது நம்முடைய தவறா? சாதாரண விஷயங்களில் மக்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கும் எல்லா ஊர்களிலும் உண்டு. ஒரு திருமணம் இருந்தோ, ஒரு வழிமா இருந்தோ, வேறு பல எந்த விருந்தா இருந்தாலும் அங்கே சைவ உணவுக்காரர்களுக்கு சைவம் சமைத்து வைக்கிறீங்களா இல்லையா? வைக்கிறீங்களா இல்லையா? இல்லை, நான் அசைவம் மட்டும்தான் எது சாப்பிடுறா சொல்றோம்.
மாட்டேன், நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் என்றால் அவருக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்து சைவ உணவு கொடுக்கிறோமா இல்லையா? அவருடைய உணவுகளுக்கு மதிப்பளிக்கிறோமா இல்லையா? அதற்கெல்லாம் மதிப்பளிக்கக்கூடிய நாம கொள்கை மறுமையில் நன்மை மறுமை அதற்கு நாம் மதிப்பளிக்க தயங்குகிறோம். உண்டா இல்லையா? சாதாரண சாப்பாடு விஷயத்துல அவர் அசைவம் சாப்பிட மாட்டாருன்னா சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணி மரியாதை கொடுக்கிறோம். ஆனா மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களை நடத்த நான் வரமாட்டேன்னா அப்ப மட்டும் உணவை காட்டி பயமுறுத்துகிறோம். நீ வரல, இதை கலந்து கொள்ள, நான் உங்களுக்கு உணவு கிடையாது. ஆக இது போன்ற காரியங்கள் வரும்போது இது ஒன்றுக்காக மட்டும்தான் நாம் உறவை பிரிந்து வாழ முடியும். அதுவும் என்ன, தற்காலிகமாகத்தான். அவர்கள் அந்த தவறை உணர்ந்து விட்டால் அந்த நிலையிலிருந்து உடலை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இதை காரணம் காட்டி மற்ற விஷயங்களெல்லாம் இதுல ஜாயின் பண்ணி பேசிடக்கூடாது. மற்ற விஷயமா இருந்தா நாம தான் அந்த உறவை பேணி வாழக்கூடிய எந்த அளவுக்கு பாருங்க. நபிசல்லாஹு தன் மகனா வீட்டுக்கு வர்றேன், பாத்திமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வந்தப்ப பார்த்தா மருமகன் அலி ரலியல்லாஹு வீட்டுல இல்ல. அவங்க கேட்கிறாங்க, எங்கே அலி அவங்க காணும் அப்படின்னு கேட்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு மனஸ்தாபம், 2 பேருக்கு ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை ஆகிட்டு என் மீது கோபித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி என்ன ஒரு அற்புதமான தந்தையாக, ஒரு அற்புதமான மாமனாக நடந்துக்கிறாங்க பாருங்க. இப்ப நமக்கு நிலைமை ஏற்பட்டா ஓரா போட்ட வருவாங்க சொல்லுவோம், போயிட்டாங்க உடனே போட்டிட்டு போயிட்டாங்க, உடனே கோவித்துக் கொண்டு சென்று விட்டாங்க, அந்த அளவு திரும்பி வருவார் உள்ள நாம சொல்லுவோம். என்ன செய்யறாங்க, உடனே ஒரு ஆளை அழைக்கிறாங்க. அதை அழைத்து அடி எங்கே இருந்தாலும் போய் பாரு, எங்கே இருக்கிறாங்க போய் பாருங்க. அவங்க போய் பார்க்கிறாரு. பார்த்தா எங்க போவாங்க, மஸ்ஜிதில் போய் பகுதியில அந்த மண் தலைதான் ஒரு பக்கம் அவருடைய புள்ளை எடுத்து வைத்து அந்த தலையை ஒரு பக்கமா படுத்து இருக்கிறாங்க. தவறையோடு அலுவலர் இல்லாம அவர்கள் அவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அரியவர்கள் பள்ளியிலே மண் தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு போறாங்க. போயிட்டு எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க. உறவை சேருவது என்பது அந்த திரைச்சீலை தொங்க வைத்த போது திரும்பி வந்த ரசூலுல்லாஹ் இதை எப்படி கையாளுறாங்க பாருங்க. உடனே போயிட்டு அவங்க சமாதானப்படுத்தி எப்படி சொல்றாங்க பாருங்க. அவங்க படிச்சதும் உடம்புல அப்படியே மண்ணெல்லாம் ஒட்டிட்டு, அவங்களுடைய அலுவலர்கள் அவங்க மேல அந்த மண் தரையிலாம் மண்ணெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம். எப்படி அழகா சொல்லலாம், மண்ணின் மைந்தரே எழுந்திருங்கள், அவ்வளவு சொல்றாங்க பாருங்க. மண்ணின் மைந்தரே எழுந்திருங்கள், உடனே எழுந்திருக்கிறார், எந்த பிரச்சனை அப்படின்னா உடனே வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு போறோம், சமாதானம் பாப்பா. அதனால அம்மா அதாவது மண்ணின் தந்தை என்ற பேரை வருது. எதிர்காலத்தில் அலுவலர்கள் சொல்றாங்க, இந்த பேரை கொண்ட அழைப்பதை நாம் விரும்புகிறேங்கிறாங்க. இந்த மண்ணின் தந்தையே என்ன கூப்பிடுங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிட்டாங்க, எந்த கோபத்தாலும் பறந்துவிட்டது, உடனே குரூப் தேவைப்படுகிறது. எப்படி அழகா இதுதான் அளவு நமக்கு இறைச்சியை தொங்க வைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு விஷயம் நடந்த போது உடனே உறவே வேணாலும் வந்தாங்க. இது பாருங்க மனஸ்தாபம், எதாவது மனஸ்தாபம் எப்படி அந்த உறவை பேசுறாங்க பாருங்க. இந்த அளவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம், இப்படி தவிர்த்துக் கொள்ள இது ரொம்ப முக்கியங்க. இதுவரை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்களில் உறவினர்கள் இருக்கும் போது அவர்களை தவிர்த்துக் கொண்டு நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய அணுகுமுறை அவர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், இதில் தான் நாம் பெரும்பாலும் தவறளித்து விடுகிறோம். அதை தவிர்த்துக் கொண்டு வரவா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாற்றமா இருக்கீங்க, நான் உங்களுடைய சபைக்கு நான் வர முடியல என்ற நிலையில் வாழும்போது நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னா அவர்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கணும். நம்ம யாரெல்லாம் அவங்களுக்கு நேர்வழி எப்படி சொல்லிருக்கு, எனக்கு நீ கலந்து போது நேர்வழி எப்படி அவங்க நிலத்தாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று துவா கேட்டுக்கொண்டு அவர்களை பற்றி நல்ல விஷயங்களை வெளியில பேசிக்கிட்டு சொல்லுங்க. நம்ம என்ன செய்யறோம், உறவு அதாவது அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சிருக்க, அல்லாஹ்வுடைய சூழலுக்காக உறவு வேணான்னு இருக்கேன் சொல்லிவிட்டு வெளியில அவங்களை பற்றி எல்லா அவதூறுகளும் பேசுவது அந்த உறவினர்களை பற்றி. அப்ப என்ன ஆகும், இதை கேட்கின்ற ஒருவர் அங்க போய் 1க்கு 2 சொல்லுவாரு. அப்ப அந்த உறவு அந்த பிரிவு இன்னும் பிரிவாகவே போட்டிருக்கு. அப்படி சில பேருடைய முழு நேர வேலை இப்படி இருக்குங்க. சில பேருக்கு என்னுடைய முழு நேர வேலை என்ன தெரியுமா,
இருவர் சண்டையிட்டு பிரிந்து கொண்டிருந்தால் அதை சமாதானப்படுத்தி வைப்பது அல்ல. இன்னும் அதை சொல்லுவாங்கல்ல, இங்க உள்ள செய்தி அங்க உள்ளது ரெண்டா சொல்வது, அங்க உள்ள செய்தி இங்க உள்ள அதிகப்படுத்தி சொல்வது, இப்படி திருப்பி வைக்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு முழு நேர வேலையே இருக்கு. அந்த சிலரில் ஒருத்தராக நாம் இருந்துவிடக் கூடாது. என்ன சொல்லணும், அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை நாம் பேச வேண்டும். ஏதோ அவங்க மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கிறாங்க, இந்த சீக்கிரம் எல்லாம் அவங்களுக்கு இதாயத்தை தருவான், அந்த மாதிரி நிலை வரும்போது நானே அவங்கள்ட்ட போய் பேசுவேன். இப்படி சொல்லிக் கொண்டு உறவை நல்ல இதை பற்றி கேள்விப்படும் போது அவங்க நம்ம பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். அது அவங்களை பற்றி அவர்களும் பேசிக் கொண்டிருக்க கூடாது, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க. இதுதான் உறவை தவிர்த்து அல்லாவுக்காகவும் அல்லாவுடைய சூழலுக்காகவும் உறவை தவிர்த்து வாழக்கூடிய சூழ்நிலையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய நல்ல அணுகுமுறையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உறவு நாளைக்கு அல்ல மறுமையில கேட்டா கூட எதற்காக நீ இந்த உறவை பிரிந்து வாழ்ந்தார் கேட்பான். எதற்காக உறவின் கேள்வி வாரி என்று நான் சொல்லியிருக்கிறேன், நீ எதற்கு இந்த உறவை தவிர்த்தேன்னா அல்லாத தெரியும். கேட்டால்தான் நாம எடுத்து வைக்க நம்ம இடத்துல நியாயமான காரணத்திற்கு யாருன்னா உனக்கும் உற்றோருக்கும் அவர்கள் மாறுகிறார்கள். அந்த வகைகளில் எல்லாம் இருக்க முடியவில்லை என்றால் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேறு காரணம் சொல்ல முடியாது. அல்லா இடத்துல போய் அல்லா தெளிவா சொல்ல, இந்த ஒரு காரணத்திற்காக நாம் அவர்கள் தெரிஞ்சிருக்க முடியுமே தவிர இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதற்கு பிறகு விரும்பினால் அவர்களுக்குள்ள கடமைகளை நாம் பெற்றோர்களாக இருந்தால் அவர்களுக்குள்ள கடமைகளை செய்யணும். சகோதரர்கள் அவங்களோட கடமையை செய்யணும். அவர்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் அந்த கடமைகளை நிறைவேற்றி நல்ல ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்ட அனுபவத்தை மேற்கொண்டோமானால் இந்த அசீக்கிரம் அந்த உறவை எல்லாம் சேர்த்து வைப்பார். அதை நாம் ரொம்ப நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல மார்க்க ரீதியான எந்த காரணமும் இன்றி உறவுகளுக்கு சண்டை போட்டுக் கொள்ளவும் பிரிந்து வாழவும் இஸ்லாம் ஒரு காலம் அனுமதிக்கிறது. இதான் உண்மை. இந்த ஒரு காரணத்தை தவிர வேற காரணம் எதை சொன்னாலும் சரி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னாங்க, அன்பு காட்டுங்கள், சகோதரர்களாய் வாழுங்கள், உறவுகளை முடித்து விடாதீர்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடன் 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. ரொம்ப கடுமையான 3 நாளைக்கு மேல் இந்த காரணம் மாற்ற ரீதியான காரணம் இன்றி பேசாமல் இருக்கக்கூடாது. சரி, யார் முதலில் அவரிடத்தை சாந்தியும் சமாதானம் சொல்லிக் கொண்டு சேர்ந்தாலும் அவருக்கு நன்மை அதிகம். நீங்க பார்க்கணும், பல காரணங்களை சொல்லிக்கொண்டு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா உறவை முறித்து வாழ்பவன் கவனிங்கள், உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். பார்க்கணும், புகாரில 5984 எவ்வளவு உறவை முறித்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி அற்புத பாருங்க. ஆனால் அந்த உறவை தேடக்கூடிய செய்திகள்ல எந்த அளவுக்கு வச்சுட்டு பாருங்க. முன்னுடைய அல்லாஹ் படைப்புதான் படைத்தான். அல்லாஹ் எல்லா படைப்புகளை படைத்தவுடன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி என்றால் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு உருவகம் கொடுத்து பேசுவாங்க. நரகம் பேசும். நரகம் ஒரு உயிருள்ள ஒன்றாகவே வர்ணிக்கப்படும். மலைகள் உயிருள்ள ஒன்றாக வர்ணிக்கப்படும். வானம் உயிருள்ள ஒன்றாக வர்ணிக்கப்படும். அதே போல உறவுகளும் உயிருள்ள உறவு இருக்கிறீங்களா, உறவு என்கின்ற ஒரு விஷயம், இந்த உறவு என்பதும் உயிருள்ள ஒன்றாக வர்ணிக்கப்படுகிறது. அப்பதான் அல்லா சொல்லிக்காட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றதா ரசூலா சொல்லிக்காட்டாங்க. 5987 அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்து முடித்தவுடன் அந்த உறவு எழுதிட்டாங்க. உறவுல அதான் உருவகப்படுத்திட்டாங்க. உறவு எழுந்து அல்லாவின் அரிசி அரியாசனத்தின் காலம் புரிஞ்சுக்கிட்டோம். அல்லாவுடைய அந்த அரியாசனத்தின் காலம் அதை புரிச்சு கொள்ளலாம். உறவு புரிச்சுக்கிட்டு சொல்லிட்டான், யாருன்னா இந்த மனிதர்கள் என்னை துண்டித்து உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோரிக்கிறேன். எவ்வளவு தெரிஞ்சு அதை பண்ண பாருங்க. படைப்போதான் படைச்சு முடிச்சான். உறவுங்கிற விஷயத்தையும் படைச்சான். உறவு என்ற விஷயத்தை படைச்சான். உறவுகள் விஷயத்தை படைச்சவனா அந்த உறவு என்ன பண்ணுது, அல்லாவுடைய அரியாசனத்தின் காலத்தை புரிச்சுட்டு கேட்டா யாருன்னா என்ன படைச்சுட்டே என்னை துண்டித்து வாழ்வான் இவன், அதிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாப்பு கோரிக்கிறேன். சொன்ன அல்லா சொன்னா, உறவே உன்னை தேடி நல்ல முறையில் நடந்து கொள்பவர்கள் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். உன்னை துண்டித்து விடுகின்றவரை நானும் துண்டித்து விடுவேன். இது உனக்கு திருப்தி இல்லையா? கேட்கிறாங்க. உறவே உன்னை நான் தேடி வாழ்கிறார்களோ அவர்களுடன் நான் கவனிங்கள் அல்ல சொல்கின்றான்,
நானும் தேடி வாழ்வேன். யார் உன்னை துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விட அல்லாவுடைய நெருக்கமை பிடிக்கும். அல்லாவுடைய அருள்மை விட்டது. எவ்வளவு விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளவு தீவிரமான ஒரு விஷயம் என்பது உனக்கு இது உனக்கு திருப்தி இல்லையா என்று கேட்டவுடனே அந்த உறவு பண்ணிட்டான். ஆம் என் இறைவா, ஆம் இது போதும் சொன்னாலும் அல்ல உறவே இது உனக்காக நடக்கும். நான் அப்ப உறவை துண்டித்து வாழும் போது அல்லாஹ் உறவுக்கு தந்த வாக்குறுதிகள் இதெல்லாம் எப்படி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் உறவுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கான்? உன்னை பேணி வாழ்வோடு நான் பேணி வாழ்வேன். உன்னை யாரும் துண்டித்து விட்டால் நானும் அவர்களை என்னுடைய அருளில் இருந்து துண்டித்து விடுவேன். எல்லாம் என்ன சொல்லிட்டாரா? நீங்கள் கீழ்ப்படுவதை விட்டு புறக்கணித்து பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்களா? என்ன குழப்பம்னா அகாமக்கும் உங்கள் உறவுகளை முடித்து உங்கள் உறவுகளை முடிக்கவும் செய்வீர்களா? உலாயிக்கல்லின் அவர்கள் எத்தகையவர்கள் லானகம் உள்ளா அல்லாஹ் அவர்களை தவித்து விட்டால் அற்றமாகவும் அவர்களை பெரிதாக்கினால் வாகமா அபுக்காரகும் அவர்கள் பார்வைகளை குருடாக்கினார். எவ்வளவு கதையாக சொல்றாங்க. உறவுகளை துண்டிப்பதை குறித்து சொல்லும் போது இன்னும் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், உறவு என்பது இறை அருளின் ஒரு கிளையாகும். ஆகவே அதனுடன் யார் ஒட்டி வருகின்றாரோ அவருடன் நானும் உறவு பாராட்டுவேன். யார் அதை முடித்துக் கொள்கிறாரோ அவரை நானும் முடித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு ரசூலுல்லாஹி உங்களுக்கு செல்வம் வேண்டுமா கேட்கிறாங்க. உங்களுக்கு செல்வம் வேண்டுமா? உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கப்படணுமா? இந்த ரெண்டு வேளாண்மை சொல்றாரு யாரு? இந்த ரெண்டு வேளாண் சொல்றாரு யாரு? கேட்கிறாங்க. உங்களுக்கு செல்வம் வரம் வேண்டுமா? பொருளாதார வரம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கை ஆயுள் உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அப்படியான அவர் தமது உறவினர்களுடன் சேர்ந்து வாழட்டும். வாயில 2067 உங்களுக்கு செல்வம் வரம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்படணும் ஆசைப்படுகிறீர்களா? அவர் தன் உறவுகளை தேடி அவர்களுடன் சேர்ந்து வாழட்டும். இந்த ரெண்டே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, உறவு என்பது உறவை பேணுதல் என்பது பதிலுக்கு பதில் உறவாடுவதல்ல. அற்புதமான அமைப்பு. அப்படியே நம்முடைய அந்த சைக்காலஜிகளா மன ரீதியா ஒவ்வொரு மனிதனை தயார்படுத்தக்கூடிய தேதி பாருங்க. சொல்கிறார், நம்ம சொல்றோம் உறவை முடிக்கிறதுக்கு நம்ம சொல்ற காரணம் என்ன? அவன் பேசுறாங்க, நான் பேசுனேன். அவன் வீட்டுக்கு வரல, நான் வரல. அவனுடைய பிள்ளை தலைவருக்கு நான் அழைக்காத, நான் போல. அவன் வீட்டுக்கு என்கிட்ட சொல்ல, நான் போல. இது சொல்றா பதிலுக்கு பதில் இப்படி பேசி உறவை முடிப்பது உறவை பேணுவது அல்ல. எவ்வளவு அழகா சொல்றாங்க. பதிலுக்கு பதில் உறவாடுகிறார் உண்மையில் உறவை பேணுவது அல்ல. மாறாத 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 உறவு முடிந்தாலும் அந்த உறவை இப்படி சேர்ந்து கொள்வது சொல்றாங்க. எந்த மாறாத உறவு முடிந்தாலும் அந்த உறவுடன் யார் சேர்ந்து தருகிறாரோ இவர்தான் உண்மையில் உறவை பேணியவர். எப்படி சொல்றாங்க பாருங்க. இதுல என்ன தெரியுது? மார்க்க ரீதியான காரணத்தை தவிர எந்த காரணத்தையும் சொல்லிக் கொண்டு உறவை பிரிந்து வாழ்வதற்கு ஒரு முன்னிலை இருக்கு. அனுமதி இல்லவே இல்லை. மார்க்க ரீதியான காரணம் மட்டும்தான் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இதைதான் நான் ஆரம்பத்தில் சொல்ல, எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் இப்படி நீங்க பார்க்க முடியுமா? உறவை பிரிஞ்சு வாழ்வாங்க. உலக ரீதியான காரணங்கள் தான் இருக்கிறத தவிர அல்லாவுக்காகவும் அல்லாவுடைய சூழல் எல்லாம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு தன்னுடைய கணவனுக்காக ஒரு உறவை பிரிய வேண்டும் என்ற நிலையெல்லாம் அந்த அவர்களை எடுக்க மாட்டார்கள். நாம் தான் இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்க அனுமதி இருக்கு. ஒரு அதையெல்லாம் எதிர்த்தா என்றால் இங்க உறவை விட அல்லாவும் அல்லாவுடைய சூழலை முன்னாடி வைக்கணும். இது அல்லாத வேற காரணங்களை வச்சு உறவை பிரிவதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அனுமதி கிடையவே கிடையாதுங்க. எந்த அளவுக்கு பாருங்க, ஒருத்தர் கேட்கிறார் உறவை பற்றி ரசூலுல்லாஹி சொல்லும் போது ஒருத்தர் கேட்கிறார், அல்லாவுடைய சூழலை எனக்கு நிறைய உறவினர்கள் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய சூழலே எனக்கு நிறைய உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான் உறவு பாராட்டுகின்றேன், நான் நல்ல முறையில் உறவு பாராட்டுகின்றேன். ஆனால் அவர்களோடு என்னிடம் பகைமை பாராட்டுகிறார்கள். கேட்கிறார், நான் நல்ல முறையில் உறவு சேரணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க அப்படி இல்ல, பகைமை பாராட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு உதவிகளை செய்கிறேன், அவர்கள் எனக்கு ஊர் விளைவிக்கின்றனர். அவர்களிடம் நான் பொறுமையை கடைபிடிக்கின்றேன். ஆனால் அவர்கள் அறிவீனமாக நடந்து கொள்கிறார்கள். இப்ப நான் என்ன செய்வேன்? எவ்வளவு அற்புதமான கேள்வி பாருங்க. கேட்கிறாரு, நான் நல்ல முறையில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவங்க சரியில்லை.
நான் சேர வேண்டும் என்று நினைக்கிறேன், அவங்க வேணாங்கிறாங்க, நான் என்ன செய்யணும் அந்த சூழ்நிலையில? அப்படியா செய்கிறார்கள்? உங்கள் உரையாடல் அப்படி செய்கிறார்களா? அப்படி என்றால் அவர்கள் தங்கள் மீது தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறார்கள். யாரும் சொல்றாங்க, நீங்க உணவு பாராட்டுறீங்க, அவங்க உணவு வேணான்னு போறாங்களா? அவர்கள் தங்கள் மீது தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கின்றனர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதே நிலையை, அதாவது நீங்க சொல்கிறீங்க உணவு பாராட்ட, அவங்க தெரிஞ்சு போறாங்க, உதவி செய்யறேன், அவங்க வேணாங்கிறாங்க, இதே நிலையை நீங்கள் தொடருங்கள். இப்படி நீங்க தொடருங்க. அவங்க பற்றி கவலைப்படாங்க. அவர்கள் தீங்கிலிருந்து, அவர்கள் செய்யக்கூடிய தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் ஒரு மாணவரை உங்கள் மீது நியமிக்கிறான். எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க. இந்த நிலையை நீங்க அவங்க செய்யறாருன்னு சொல்லிட்டு நீங்க உணவு முடிக்கிட்டு போயிடாதீங்க. அமைதியாக பொறுமையாக அப்படியே அதே நிலையை தொடருங்கள். எவ்வளவு ஒரு மன ரீதியா தயார்படுத்துறாங்க பாருங்க. அதை என்ன சொல்றாங்க, வேணும்னு இல்லை, அப்படியே அழகான முறையில் தொடருங்க. இப்படி நீங்க தொடரும் போது அல்லாஹ் உங்களுக்கு அவர்கள் தீங்கில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு மாணவரை நியமிக்கிறான். இது முஸ்லீம்ல 4640, அகமதுல 7651 அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப இதுல நாம் இன்னும் தெரிஞ்சுக்கக்கூடிய உறவை எந்த அளவுக்கு பேர வேண்டும் என்று மாற்றம் சொல்கிற செய்தியை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இந்த உறவை முடிக்கக்கூடிய காரியம் சொன்னீங்களா, மாற்றத்திற்கான காரணம் நம்ம சொல்லி அறிந்த அதை நாம் தெரிந்து கொண்டாகிவிட்டது, எது எந்த அளவுகளை பார்த்தாகிவிட்டது. இந்த அது அல்லாத மற்ற விஷயங்களுக்கான பெரும்பாலும் உறவை முடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. அது என்ன என்பதை ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு பட்டியல் போட்டோம்னா ஒரு 4-5 முடிச்சுக்கலாம். இதுல நம்ம மனதில தயாராக வைங்க, நம்மை விட உறவை தேடக்கூடியவர் எவரும் இருக்க முடியாது. இதை எவ்வளவு அழகாக மாற்றம் சொல்லிருக்காங்க. எப்படின்னா, முதல் பிரச்சனை உறவினர்கள் எங்க வரும் தெரியுமா? மார்க்கரியா இல்லை, அதான் மறுபடியும் அதோட மார்க்கரியா விஷயம் இல்லை. முதல் பிரச்சனை எங்க தெரியுமா? உறவினர்களுக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, மாமன் மற்றவர்களுக்குள்ள எங்க தெரியுமா பிரச்சனை? உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பணம் கொடுக்கல் வாங்கலாம் முதல் பிரச்சனை. இந்த பணம் கொடுக்கல் வாங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலதான் முதல் பிரச்சனை வரும். பல உறவுகள் இன்றைக்கு பிரிஞ்சு கிடைக்கக்கூடிய காரணத்தை நாம் உற்று நோக்கினால் அங்கே பணம் கொடுக்கல் வாங்கல் தான் இருக்கும். 80% பணம் கொடுக்கல் காரணம், நம்ம ஒரு உறவினர்கள் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருப்பாரு, ஒருத்தர் வசதியா இருப்பாரு. சரி, நம்ம உறவினர் இருக்காரு, அண்ணன் வசதியா இருப்பாரு, தம்பி கஷ்டப்பட்டு இருப்பாரு, அதுல அப்படி வைத்திருப்பான். அப்ப தம்பி என்ன நினைப்பாரு, அண்ணன் நல்லபடியா இருக்காரு, நம்மளுக்கு கஷ்டப்பட்டு இருக்கவே அவர்கிட்ட கொஞ்சம் கடன் கேட்கலாம்னு போவாரு இல்லையா? அண்ணனுக்கு என்ன செய்வாரு, நம்ம தம்பியாச்சு, நம்ம கொடுத்தாம யார் கொடுத்தது, கடனா தான் கேட்பாரு. அண்ணன் விரும்பி கொடுத்தா பிரச்சனை இல்லை, கடனா போய் கேட்போம். நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கடன் கொடுத்து உதவுங்க, ஏன்னா உறவினர்கள் போய் கேட்போம், கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி வாங்கும் போது அவர்களும் கொடுக்கிறாங்களா, திருப்பி கொடுக்கும் போதுதான் பிரச்சனை வரும். ஒண்ணு கொடுத்து பிரச்சனை இல்லை, கொடுக்க தாமதமாகிவிட்டால் அங்கே உறவு முடிவதற்கான முதல் விருப்பம், அங்கே உறவு முடிவதற்கான முதல் விஷயம் ஏற்படும். கொடுத்தது என்ன பண்றாரு, நமக்கு ஒரு உதவி செய்யதான் கொடுத்தாரு. வாங்கும் போது யோசிக்கணும். உறவினராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அவராக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, திருப்பி கேட்க மாட்டாரு, தம்பிதானே கொடுக்கணும், அது அர்த்தம் பேசணும். வாங்கும் போது கடனாக கேட்கிறோமே, அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் இந்த கடனை நாம திருப்பி கொடுக்க முடியுமா, யோசிச்சுட்டு வாங்குவது இல்லை. கடனை வாங்கும் போது நாம் எந்த காலகட்டத்தில் திருப்பி தர சொல்றோமோ அதை திருப்பி தரக்கூடிய உரிய விஷயம் ஏதாவது இருக்காது பார்க்கணும். கொடுக்கிறேன் முடியலன்னா கூட அதை அடைத்து கொடுத்துடலாம், இது இந்த பணம் அடுத்த மாதம் அதை கொடுத்துடலாம். இப்படி ஒரு நிலை இருந்தால் கடன் வாங்கறதை தவிர இல்லை என்றால் அல்லாஹ் கொடுத்ததை வைத்து திருப்திப்பட்டு கொண்டு அப்படியே பண்ணணும். கடன் என்பது இதுலதான் முதல் பிரச்சனையே வரும். அப்ப கடனை வாங்கும் போது திருப்பி கொடுக்க முடியாத நிலை இருந்தால்தான் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நாம் அந்த கடனை வாங்கணும். காரணம், கடனை கொடுக்காமல் இறந்து விடும் போது இஸ்லாம் ரொம்ப கண்டிக்கிறது. சஹீதாவோட அல்லாஹ்வா உயிரை விடக்கூடிய சஹீத் என்ற திறமை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கடனுக்கு மட்டும் நிச்சயம் கட்டுங்க, கடனை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டோம். பார்க்கலாமா இல்லையா?
கடன் இருந்தவருக்கு தான் தொலை ஜனாதா தொழில் தொலை வைக்க மாட்டேன் என்று யாராவது கடனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது தொலை வைக்கிறது ஒரு சொல்றாங்க. அந்த இஸ்லாமிய அரசாங்கம் மேலோங்கியவங்க ரசூலுல்லாஹி அந்த ஜனாதா போல கடனை தன்னுடைய பைத்துல் மால்ல எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த கடன் என்ற விஷயத்தை இஸ்லாம் எவ்வளவு கண்டிப்போடு பார்த்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன போது உறவினர்களை கடன் வாங்கும் போது அந்த கடனை திருப்பி தர முடியுமா என்ற அந்த நிலை இருந்தா வாங்க இருக்கும். குறைந்தபட்சம் வாங்காமல் இருந்துட்டோம்னா அந்த உறவாவது நல்லபடிக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும். நாளைக்கு பணப்பாதைக்கு அவர் கொடுத்திருப்பாரு, அவருக்கு தேவைகள் இருக்கும். உங்க பணத்தை உங்க நீங்க கல்வியில நம்பிக்கையை கொடுப்பாரு. நாளைக்கு அவருக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கும், திருப்பி கொடுக்கலன்னா அவரு கஷ்டவாதி ஆக மாட்டார். அவருடைய மனைவி அவர்களை சுற்றி உள்ளவர் சொல்லுவாங்க, அப்பவே சொன்ன கொடுக்க வேணாம், உங்க நம்பிக்கை கேட்டீங்களா, பேசி விடுவாங்க. மனைவி போச்சு பிறகு உறவு முறைத்திருக்கிறோம். அப்ப உறவு முடிக்கிற காரியங்கள இந்த கடனையும் பார்க்கணும். அதே போல இஸ்லாம் இன்னொரு பக்கத்தில் சொல்றது, கடன் கொடுக்காம உறவினர் கொடுத்தீங்க, கொடுக்கும் போது அதை திருப்பி வாங்கும் போது மென்மையை கையாளுங்கள். அதுதான் சொல்லிருக்காங்க இஸ்லாம். கொடுக்குறீங்க, அவரால் கொடுக்க முடியல, தொழில் செய்யலாம் வாங்குறாரு, கஷ்டமாயிடுச்சு, வேற ஏதாவது நோய் வந்துருச்சு, அதெல்லாம் பண்ணிட்டாரு, கொடுக்க முடியாம இருக்கிறாரு, வேற எதாவது வாய்ப்புகள் இல்லை. இந்த சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு அந்த கடனை திருப்பி வரும்போது உறவை முறித்து விடாதீர்கள், மென்மையை கையாளுங்கள் என்று இஸ்லாம் மிக அழகா சொல்லி காட்டுங்க. எந்த அளவுக்குன்னா நபை பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹி வீடு வந்து அவங்க பள்ளிவாசல் வீடு இருக்கும், வீட்டில் இருக்கிறார்கள். அப்ப கவர்மெண்ட் மாநில அவங்களும் அப்துல் அபின் அபி ஹதரத் 2 பேர். இவருக்கு அப்துல் அபின் அபி அவருக்கு கவர்மெண்ட் மாநில கடன் வாங்கியிருக்கிறார். ரொம்ப நாள் கொடுக்கல, கேட்கிறாரு அந்த இழுக்கடிக்கிறார், முடியல அவரால் கொடுக்க. 2 பேரும் பள்ளியிலே சண்டை வருது. எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா அவரை பிடித்து இழுத்து நகர விடாமல் பிடித்து வச்சுட்டு கேட்டார். நான் சொன்னாரு அல்ல கடனை கேட்கும் கடமை போனாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் சொன்னாரு, பிடித்து வைத்துக் கொண்டேங்கிறாரு. நகர விடாமல் பிடித்து வைத்துக் கொண்டு எடுத்து வந்தீங்கள் என்று சொன்னேன். கடனை வச்சுட்டு போவாங்க. கல்யாணத்துல கடன் கேட்கலாம், தப்பு இல்லை. அப்ப சொன்ன உடனே அவர் சொன்னாரு, ஏன்னா என்கிட்ட இல்ல பணம் மென்மையா நடந்ததுன்னா அல்லாவின் மீது ஆணையாக எதிர்க்கிறீரை நான் தருகிறேன் என்று சொல்லும் போது அவர் சொன்னாரு, அல்லாவின் மீது ஆணைன்னு சொல்லப்படுமா முடியாது, எடுத்து வைங்கிறார். உடனே ரசூலுல்லாஹி வீட்டுல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வராங்க வீட்டுல சொல்றாங்க, அல்லாவின் மீதான என்று சொல்ல வேண்டும், அல்லாவுடைய அருளின் நம்பிக்கை இருந்தவர் யாரு கேட்கலாம். கேட்கிறாரு சொல்றாரு. உடனே சொல்றாங்க மாணிக்கே அவருடைய கடனை பாதியை தள்ளுபடி பண்ணுங்க. 50,000 வாங்கினா 20,000 தள்ளுபடி பண்ணுங்க, முடியுமா அவங்களால? அவர் ஏற்றுக்கொள்வாரு. தள்ளுபடி பாதியை தள்ளுபடி பண்ண பாதியை கொடுக்கட்டும். உடனே அவர் சொல்றாங்க, அப்துல் அபின் இந்த பாதியை உடனே அடைக்கிற வழியை பாருங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, பாதியை கழிக்க சொல்றாங்க, இந்த பாதிய உடனே அடைக்கிற வழியை, நீங்க கடனை அடைக்கிற வழியை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய செய்திய முஸ்லீம் 3171 3172 அதிகாக நாம் பார்க்கிறோம். அதே போல கடனை வசூலிக்கும் போது நாம் பார்க்கல, நமக்கு வசதி இருந்தா விற்கலை நாங்க விட்டு கொடுக்கலாம், கொஞ்ச நாள் கொடுத்திருக்கலாம். அதுக்காக உணவை பிரித்துக் கொள்ளக்கூடாது. வறுமையில ஒரு மனிதரை கூட்டு வருவாங்க, மாணவர்கள் கூட்டு வந்து அல்ல கேட்பாங்க, இந்த இடத்துல ஏதாவது நன்மை இருக்கா? ஒண்ணுமே இருக்கலாம், எதுவுமே இல்லை. இப்ப மனசு மாதிரி கேட்பாங்களாம், ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்கிறாயா? அதெல்லாம் விரும்பிக்கலாம், எதை இருக்கா பார்க்கறது ஒண்ணுமே இல்லையே, நன்றாக யோசிச்சுப்பா. சொல்றாரு, நான் மற்றவர்களுக்கு நிறைய கடன் கொடுத்தேன், கடன் கொடுத்து அதை வசூலிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன். அப்படி கொடுக்கும் போது யாராவது கடனை திருத்து பணம் கொடுக்க வசதி இல்லாதவர்களுக்கு நான் மென்மையா நடந்துக்குவேன், அவர்களால் முடியாத பட்சத்தில் அதை நான் தள்ளுபடி செய்கிறேன். கடனை கொடுக்க முடியாது, அது போனா போதுதான் விட்டுருவேன். சொன்ன உடனே அதை சொல்றாங்க, இவர் சரியான நாள், இவருக்கு சொத்தத்தை கொடுக்க இந்த ஒரு நன்மை அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு சென்றது என்ற அறிவை முஸ்லீம் 3170 கடன் கொடுத்து சிரமப்படுவோர் அதை நான் சிரமப்படும் போது அதை வசூலிக்க செல்வர்கள் நான் சொன்னேன், கற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுங்கள் என்று. அப்ப மாணவர்கள் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் சொல்லுவானா, மாணவர்கள் சொல்லுவானா, அவரை எப்படி இந்த கடனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாரோ அதே போல இவருடைய பாவங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள். அப்ப இந்த கடனை வசூலிக்கும் போது மென்மையான விஷயங்களை நாம்
நாம் மேற்கொள்ள வேண்டும். பார்க்கிற உறவு அந்த பண பிரச்சனைனால ஜக்காத்து கொடுக்கணும்னு ஆயிடுவாங்க. 10 இருப்பாங்க, நான் இந்த வருஷம் நான் நிறைய ஜக்காத்து இருக்கேன், நிறைய சம்பாதிச்சு இருக்கேன், இந்த ஜக்காத்து பொருளை கொடுக்க நாடுகிறேன், ஊரெல்லாம் சரி ஆள அடைவாங்க. பள்ளிவாசலுக்குலாம் நிறைய கொடுப்பாங்க. அதாவது பைபிள் மாதிரி கொடுத்து இதை நீங்க கொடுங்க. பக்கத்துல உறவினர் கஷ்டப்பட்டு இருப்பாரு, அவருக்கு கொடுக்காத நிலையெல்லாம் பாக்குறேன். இதுவாங்க உறவு பக்கத்தில் நெருங்கிய உறவினர் அவருக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு மனைவி பிள்ளைகளை வைத்துக் கொண்டு யாருக்கும் தெரிவித்து அலைவாங்க. 10,000 20,000 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டு அலைவாங்க. தக்காத்து கொடுப்பாரு. உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு கொண்டு அவருக்கு அந்த தக்காத்தை கொடுக்கறதுக்கும் அவசியம். இதுதான் நம்முடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயம், அடுத்தது உறவினர்களுக்கு மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கிறது. பெரும்பாலும் எதிர உறவு தெரிஞ்சு போனா அவர் திருமணம் முடித்தார், தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் முடித்த நாடினார், என்னை கூப்பிட்டு மதிப்பு என்ன எதுவும் செய்யல. இது நிறைய பிரச்சனை வாங்க. மதிப்பும் மரியாதை என்பதும் கேட்டு வாங்குவதார்கள். கேட்டு உறவினத்தை வாங்கக்கூடாது. நம்முடைய நடத்தையை பார்த்து அவர்களால் நமக்கு தர வேண்டும். இதுதான் மதிப்பும் மரியாதையும். நாம கேட்கக்கூடாது. அவன் நம்ம மதிக்கலையா பிரச்சனை போயிட்டு போகுது. நம்ம என்ன இமேஜ் கெட்டு போயிட போகுது நமக்கு. இதுல நிறைய குடும்பங்கள் தெரிஞ்ச வருஷம் பேசுறாங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு பங்கம் தெரியாம என்ன மதிச்சு முதல்ல எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, அதனால நான் தந்தேன். மதிப்பும் மரியாதையும் கேட்டு வாங்குவது அல்ல. அபூத்தர் அவர்கள் கேட்காத ரசூலுல்லாஹி இருப்பாங்க, அல்லாஹ்வை தூதரே எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு பொறுப்பை தரக்கூடாதா? அபூத்தர் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க. உடனே ரசூல் அப்படி தோல்ல ஒரு கட்டு கட்டி அப்படி பேர் அறிவுல பாக்கணும், அப்படி தோல்ல கட்டி கூப்பிடுறாங்க, அபூத்தரே பொறுப்பை நீங்க கேட்கலாம் வாங்காதீங்க. கேட்டு வாங்குவது பொறுப்பு அல்ல, மரியாதையால. உங்களுக்கு அது கிடைத்தால் எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்துங்கள். கிடைக்கவில்லை என்றால் நாளைக்கு கிடைத்தால் நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் மறுமை இழிவும் வேதனை உங்களை வந்தாரையும். பொறுப்பும் மாணவமாக மரியாதையும் அந்த கௌரவத்தையும் மற்றவர்களை கேட்டு வாங்கக்கூடாதுங்க. நம்முடைய நடத்தையை பார்த்து அவராக தர வேண்டும். அடுத்த விஷயம், உறவினர்களுக்கு அவர்கள் பொருள்களை நாம் பயன்படுத்தும் போது கவனமானது. நிறைய தப்பு வராங்க. உறவினர் ஒரு மதிப்பு மிக்க பொருள் வச்சிருக்காங்க, உடனே நம்ம அதை இரவு கேட்டு வாங்கிட்டு வருவோம். என்கிட்ட பொருளை நான் பயன்படுத்திட்டு தரேன். இதுல நிறைய சிம்பிளான விஷயமா தெரியும், சாதாரண விஷயமா. இதுல தெரிஞ்ச குடும்பங்கள் நிறைய. அவர் ஒரு பொருள் வச்சிருப்பாரு, இதை பயன்படுத்தி தரணும் வாங்கிட்டு வருவாரு. கொடுக்கறப்ப பார்த்தா என்ன சொல்ல, நாங்க கொடுக்கறப்ப நல்லா இருந்துட்டு உடச்சி கொண்டு வந்துட்டாரு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரு கொடுக்கும் போது அப்படித்தான் இருக்குது, அல்லாதான் அறிவான். இதுல பிரச்சனை குடும்பங்கள் தெரியக்கூடிய அந்த செய்திகளை நாம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பாருங்க, எவ்வளவு மாற்றம் அழகா சொல்லிருப்பாரு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, பனி இஸ்ராயேல் சமுதாயத்தில் ஒரு நபர் இன்னொரு ஒரு உறவினர் 2 பேர் இருக்காங்க. 2 உறவினர்கள் ஒவ்வொருத்தர் இன்னொருத்தர் சொத்து வாங்குறார். அப்படியா சொத்து வாங்குகிறார், வாங்கினார். வாங்கி விட்டு ஒரு பெரிய ஒரு நிலம் வாங்குறாரு. அந்த நிலத்தை வாங்கிட்டாரு. அந்த நிலத்தில் வீடு கட்டும்போது தோன்றும் போது பார்த்தா உள்ள ஒரு தங்கம் நிறைந்த ஜாதியை கட்டிருக்கிறார். ஒரு ஜாதி இருக்கிறாரு, உள்ள நிறைய தங்கம் இருக்கு. பூமியை தோன்றும் போது நாம என்ன செய்வோம், என்ன யோசிப்பாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு, அதை தூக்கி தர யாரிடத்தை வாங்கினாரோ அவர்கிட்ட ஓடுறாரு. ஓடிட்டு சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட நிலத்தை வாங்கினேன், அதை தோன்றும் போது இந்த தங்கம் நிறைந்த ஜாதி கிடைத்தது, இதை நீங்க வச்சீங்க. அவர் கொடுக்கிறாரு. அவர் கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, நான் உங்களிடத்திலிருந்து வாழ்றது நிலம் மற்ற நேரத்தில் பூமிக்கு உள்ள ஜாதி தங்கம் எனக்கு தெரியாது, அது தோன்றும் போது கிடைச்சது, இது உங்களுக்கு தான் சொந்தம் வச்சீங்க. உடனே அவர் சொல்றாரு, நிலத்தை விற்கும் போது அந்த நிலத்தில் என்ன இருக்கணும் அதில் சேர்த்துதான் உங்களுக்கு நான் விட்டேன், நீங்க எடுத்துங்க. இந்த தேதியில 3477 பார்க்கிறோம். 2 உறவினர்கள் இந்த நிலம் நம்மகிட்ட இருக்காங்க. இவர் சொல்றாரு, நிலத்தை மட்டும்தான் நான் வாங்கினேன், அது எனக்கு சொன்ன நீங்க வச்சுக்கிறாரு. இவர் சொல்றாரு, நிலத்தோடு சேர்த்து அதே தான் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியாது இருக்கோன்னு நீங்க வச்சுக்கிறாரு. நான் நீ பஞ்சாயத்து போது ஒரு ஆளுக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செய்தி வந்தவுடனே இதை கேட்டுவிட்டு ஒருத்தர் தீர்ப்பளிச்சானா, உங்களுக்கு புள்ள இருக்கான்னு கேட்கலாம், உங்களுக்கு மகன் இருக்கா, ஆமா இருக்கு, உங்களுக்கு மகன் இருக்கா, இருக்கு, 2 பேரும் திருமணத்தை முடிச்சு எப்படி முதல்ல ஏற்படுத்த பார்த்தீங்கன்னா திருமணத்தை முடிச்சு வச்சு சொல்றாங்க. இப்ப அந்த பிள்ளைகளிடத்தில்
அந்த ஜாதியை கொடுக்குற சப்ஜெக்ட்